சுந்தர் சி அப்படின்னு சொன்னதுமே அவருக்குன்னு ஒரு ஹாரர் ஃப்ளேவர் இருக்குது, அவருக்குன்னு ஒரு காமெடி ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு வரிசை அந்த மாதிரி திரைப்படங்களே கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் என்ன பார்ட்டு பாட்டாக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி அவர் பார்ட்டு பாட்டாக ரிலீஸ் பண்ணுறது இல்லாமல் அவர் டேக் ஓவர் பண்ணுற படங்களுமே பார்ட்டு பாட்டாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மூக்குத்தி அம்மன் அப்படின்ற திரைப்படம் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இதோடைய பார்ட் 2 ஆர்ஜே பாலாஜி பண்ணல, சுந்தர் சி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய வேலைகள்லாம் நடந்து படத்துடைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்றதே நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாரும் நினைச்ச மாதிரி சுந்தர் சி வெறும் இயக்கம் மட்டும் தான் செய்கிறாரு, இந்த படத்தில் நடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா சுந்தர் சியும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி அப்படி ஒரு பிளான் கிடையாதான். ஆனால் ஆர்ஜே பாலாஜியோட பெரிய சக்ஸஸே அந்த திரைப்படத்தில் அவர் நடித்தது தான். அதனால் டெஃபினட்டாக இந்த திரைப்படத்தில் சுந்தர் சி நடித்தார்னா இந்த படத்துக்கு இன்னும் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். அதனால் இந்த படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த அமானுஷங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்காது. மனிதன் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாச்சும் அடக்கணுன்றதுக்காக கடவுளே வந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. பட் இதில் நிறைய ஹாரர் ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஃபுல் ஹாரராக இருக்க போதா இல்லை இதே மாதிரி நெகட்டிவ் ஷேடை மட்டுமே காட்ட போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். LIK அப்படின்ற படம் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் இதில் SJ சூர்யா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ன்னு வரும்போது ஈவன் தோ இது ஒரு பெரிய படமாக இருந்தாலும் படத்தை விற்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு காரணமே OTT உரிமம் இன்னும் கொடுக்காம இருக்கும். அதுவும் கொடுத்துட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிருமே அப்படின்னா. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1 month கேப் இருக்குல்ல, அதுக்கப்புறமா வேணா ஏதாவது ஒரு OTTக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. கன்ஃபியூஷன் நிறைய நிலவிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த படத்துடைய பட்டுவாடாலாம் முடிச்சாச்சு. தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். இதோடைய டிஜிட்டல் ரைட்ஸை OTT நிறுவனமான அமேசான் OTT வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைமில் இதை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பட அமௌண்ட்டில் தான் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அமௌண்ட் எதுவும் வெளியே சொல்லவே கிடையாது. ஆல்மோஸ்ட் இந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி அவங்க இந்த படத்தை கிறிஸ்மஸ் இல்லைனா நியூ இயர் அப்படின்னு ஆசிலேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய நிம்மதியே வந்திருக்கு ரசிகர்களுக்கு. ஏன்னா டிசம்பர் 18ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டரில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த LIK ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான திரைப்படம், ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறத தாண்டி இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஈவன் தோ இந்த படத்துடைய இன்னும் நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணும் அப்படின்றதுனால வித்தியாசமான கோணங்களில் யோசிச்சுட்டு இருக்காங்க. 2015 ஃபர்ஸ்ட் பார்ட், 2018 செகண்ட் பார்ட், இப்படி 2 பார்ட்டாக பாகுபலியை ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை ஒன்றாக இணைச்சு ஒரு பெரிய படமாக முழுநீள படமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி பாகுபலி தி எபிக் உருவாகியிருக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எங்கே சொல்கிறாங்கன்னா அந்த ஈகர்னஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா 24 மணி நேரத்தில் 61,000 டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு சூப்பரான ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 3 மணி நேரம் 44 நிமிஷம். இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு ஆதரவு கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முன்பதிவே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுவும் ரிலீஸ் பண்ண 24 ஹவர்ஸில் இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மேபி மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்தாலும் எடுக்கும். ஏன்னா இந்த வாரங்களில் பெரிய படம் எதுவுமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி பாகுபலி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயிலர் 2 நெல்சனுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போடுறாங்க போல். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா இந்த படத்தில் நிறைய காஸ்ட் நடிக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறனால படத்துடைய ஷூட்டை கரெக்டாக பண்ண முடியல. வேறு வழி கிடையாது, அவங்க வச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்திலையும் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சிவராஜ்குமார், மோகன்லால் அப்படின்னு அந்த படமே வேறு லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி 2 பேருமே மறுபடியும் இந்த ஜெயிலர் 2ல் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே பாலிவுட்லேருந்து வித்யா பாலன், நம்மளோட SJ சூர்யா அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு பண்ணுறதுனால இந்த படம் ஒரு பெரிய சரவடியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. பட் இந்த படத்துடைய மெயின் வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி படக்குழுவினர்கள் பேசிக்கிட்டது நம்ம காதுக்கு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஷூட்டில் யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டாக நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் லீக் ஆகி வெளியே வந்துடும். அப்படி தான் மிதுன் சக்கரவர்த்தி இதில் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவ்வளோ ஏங்க வில்லனாவே அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க. ரஜினி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான வில்லனா அவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டே என்ன வேணால் அழிச்சிடலாம், எனக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அழிக்க முடியும்
முடியாது அப்படின்னு தான் லீடே கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த கேங்ல இருந்து மேலே போகிற அந்த ராபரி கேங்குடைய மேல் இடத்துல தான் இந்த மிதுன் சக்கரவர்த்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பேரால ரஜினி அவர்களுக்கு பிரச்சனை வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதான் இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய கதைக்களமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட் வேகமா போய்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாவே முடிச்சு இந்த படத்தை நமக்கு லட்டு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் ரெடியா இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from me, Jashri. Take care.